ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாட்டம் உங்க வாக்கு யாருக்கு? எங்கள் வாக்கு ரெட்டைலைக்கு தான். எதுக்காக? நாங்கள் அதில் 77 அதில் கட்சியில் ஊர்னதுனால அந்த கட்சி தான். வேறு யார் வந்தாலும் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு பிடிச்சது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய வழியில் வந்தவங்க, நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். இதுக்கு முன்னாடி அவங்க தானே இருந்திருக்காங்க, மறுபடியும் அவங்களே செலக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், நாங்கள் எப்போதுமே அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் திமுகவுக்கு தான் நாங்கள் இது பண்ணுறோம். எதனால சார்? நாங்கள் அவங்க மேலே எங்களுக்கு பற்றுதல், நம்பிக்கை, எப்போதுமே அவங்க மேலே நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஓட்டு யாருக்கு? எங்கள் ஓட்டே திமுக தான். எதனால மறுபடியும் திமுகவே தேர்ந்தெடுக்கிறீங்க? நாங்கள் பரம்பரையாக இந்த வாட்டி எங்களுடைய ஓட்டு டிஎம்கே தான், உதயசூரியனுக்கு தான். இதுக்கு முன்னாடி 5 வருஷமா அவங்க தானே இருந்தாங்க. எல்லாம் 5 வருஷமாகவும் இருந்தாங்க. எங்கள் பரம்பரை சொத்தும் திமுக தான். எதனால மறுபடியும் அவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க? எங்களுக்கு உலகம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், இந்த போதை பொருள் வரக்கூடாது, கெஞ்சா வரக்கூடாது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு திமுக ஓணும்னு சொல்லிட்டு நாங்கள் வற்புறுத்தோம். இந்த தடவை உங்கள் ஓட்டு யாருக்கு மேடம்? திமுகவுக்கு தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க, மறுபடியும் அவங்களே வரணும். எதனால? அவங்க வந்தால் நல்லாட்சி இது பண்ணலாம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு, முதியோர்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால நல்ல இதுவுங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு சார் இந்த தடவை? ஏடிஎம்கே ரெட்டலை தான். ரெட்டலைக்கு. எதனால சார்? எதனாலனா அம்மா ஏற்கனவே கொடுத்த நல்லாட்சி, அதுக்கப்புறம் எடப்பாடி ஒரு 4 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணார். அண்ட் இப்போ இவங்க டிஎம்கே ஒரு அந்த 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு, அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை, அது இன்னொன்று அவங்க சொன்ன வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்றின மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி விளம்பரம் தான் பண்ணுறாங்க. அது மாதிரி எதுவுமே நடக்கலை. அதெல்லாம் ஏடிஎம்கே வந்தால் சரியாக செய்வாங்க கண்டிப்பாக. இந்த முறை உங்கள் தொகுதிக்கு யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட எஃகு கோட்டை எம்புன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கத்தோட அடி மூலமாக இருக்கிற பார்ப்பன நலவாழ்வு சங்கம் இந்த தொகுதியில் குறிப்பாக எங்கள் டிவிஷனில் தான் தொடங்கப்பட்டுச்சு. அதோட தொடர்ச்சியோ நிச்சயம்னு தெரில. இங்கே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்குது. வருந்ததுலேயும் அவங்க தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க. உங்கள் வேட்பாளர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். திறமையானவர், படித்தவர், நல்ல ஒரு பேச்சாளர், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர். கட்சி பணிகள்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி மக்களை போய் சந்தித்து பார்த்து குறைகளை கேட்டு அதை பூர்த்தி செய்கிறவர். நிச்சயமாக திமுகவுடைய செயற்குழு, முதலமைச்சர் தலைமையில் செயற்குழு தமிழர் பிரசன்னா அவர்களை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து ஒரு வேட்பாளராக அறிவித்ததற்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவர் நிறைய காரியங்களை செய்வார் என்று நிச்சயமாக நம்புகிறோம். நாங்கள் இந்த முறை உங்களோட ஓட்டு யாருக்கு? டிஎம்கே தான். எதனால திமுகவை செலக்ட் பண்ணுறீங்க? எங்களுக்கு எல்லாம் நல்ல திட்டம் உதவியும் அவர் செஞ்சுருக்கிறாரு. எங்களுக்கு உதயனாவும் எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கிறாரு. எங்களுக்கு பேர் வச்சது கலைஞர் ஐயா தான். எங்களுக்கு நலத்திட்ட உதவி, ஊக்கத்தொகை, வயசானவங்களுக்கு பென்ஷனு எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீடு இல்லாத திருநங்கைகளுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு திருநங்கைன்னு சொல்லி பேர் வச்சதே கலைஞர் ஐயா தான். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அதே கொள்கையோட தான் இப்போ கட்சி இருக்கா சார்? இப்போ கட்சி இருக்கா இல்லையா, நாங்கள் அதனுடைய அடிப்படையில் இருக்கிறோம். நீங்கள் ஒரு நாயை நிப்பாட்டினா கூட அது ரெட்டையிலன்னா ரெட்டையில தான் ஓட்டு போடுவோம். ஒரு எவனுக்குமே நாங்கள் வேறு ஓட்டு போட மாட்டோம். எங்களுடைய தேர்வு ரெட்டையில தான். ஆமாம், நாங்கள் 77லேருந்து 2 மன்றம் ஆரம்பித்து 2 மன்றத்திலும் செயல்பட்டதாக இருக்கிறோம். இன்றைக்கி ஒருத்தன் கொடுக்குறானே 10 ரூபா கொடுக்குறான்னு அவங்ககிட்ட போக போகிறதில்ல, இவங்ககிட்ட கொடுக்குறான்னா இவங்ககிட்ட போக போகிறதில்ல. எங்களுடைய கொள்கை அதுதான். மறைந்தாலும் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சரி, இல்லை புதுசாக விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஏன் ஓட்டு போட? எங்களுக்கும் அவர் நாங்கள் சினிமாவில் தான் நாங்கள் பார்த்து பழக்கம். இது வரைக்கும் எனக்கு 75 வயசு ஆச்சு. நான் இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ் மேலே அவர் பேசுனதை நான் பார்க்கல, கொடி பிடிச்சதும் பார்க்கல. அவங்க தகப்பனாரை பார்த்துக்கிறேன். அவங்க தகப்பனார்னா எங்கள் கூட வந்திருக்கேன், அவரை பார்த்துக்கிறேன். ஆனால் இவரை நாங்கள் பார்க்கல. உங்கள் தொகுதிக்கு யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? தமிழன் பிரசன்னா இப்போதைக்கு அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே சார்பாக. ஒரு வழக்கறிஞர், நானும் வழக்கறிஞர்னால அவரும் வழக்கறிஞர். சட்டம் தெரிஞ்சவர், சட்டம் புரிஞ்சவர், எதையும் சட்டப்பூர்வமாக அணுகிறவர், சட்டத்தை காப்பாற்றுவார். அதனால் அவர். இந்த முறை உங்களோட ஓட்டு யாருக்கு சார்? இந்த என்னோட ஓட்டு டிஎம்கேக்கு தான் போகிறேன். எதனால? இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக அவங்க தான் இருந்திருக்காங்க, புதுசாக யாருக்காவது வாய்ப்பு தரலாமே?
இல்லை புதுசாக கொடுக்கலாம். நான் புதுசாக தான் ஓட்டு போட்டேன், புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். பட்டு இந்த எலெக்ஷன் பண்ணதை பார்த்தோன்னா எனக்கு டிஎம்கே தான் போகணுன்னு ஆசை வந்தது. அவர் பண்ண நலத்திட்டங்கள், இப்போ எக்மோர் தொகுதியில் நிற்கிற பிரசன்னா அவர்கள் வந்து நம்ம நலத்திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நிறைய பார்லிமெண்ட்லேயே போய் நம்ம தமிழ் மொழிக்காக நிறைய பேசிக்கிறாரு. ஏன்னா பேசிக்கினா தமிழ் மீடியம் படித்ததுனால எனக்கு தமிழோட பற்று தெரியும். அவர் தமிழை பற்றி பேசுனது, இந்த நலத்திட்டங்கள்லாம் சொல்லுது. கலைஞர் காப்பீடு திட்டம், இந்த 108 ஆம்புலன்ஸு, அப்புறமா டைட்டில் பார்க்கு நமக்காக கொண்டு வந்தது, நம்ம சத்துணவு திட்டம். இந்த கவர்மெண்ட்டில் மெயினு ஸ்போர்ட்ஸுக்காக நல்லா முன்னுரிமை நிறைய வந்தது. இந்த எஸ்டிஐடி ஸ்டாண்டர்ட் கார்டு வந்து அடிமட்ட மக்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கெலாம் கொஞ்சம் உதவி நல்லா பண்ணார். அதெல்லாம் பார்க்கவும் எனக்கு டிஎம்கே தான் போகணுன்னு ஆசை வந்தது. இந்த வாட்டி கண்டிப்பாக என் ஓட்டு டிஎம்கே தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி 5 வருஷமாவும் திமுக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா இந்த தொகுதிக்கு? நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தொகுதின்னு பார்க்காம ஒத்துமொட்ட சென்னையை நீங்களே போய் பார்த்தீங்கன்னா கூட மொத்தமாக 18,000 குடிசை மாற்று வாரியத்தில் வந்து 18,000 பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க. இன்னும் பெண்டிங்கில் 15,000 வீடுங்க பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது பஸ் ஸ்டாண்டுங்க, புது பஸ்ஸுங்க இன்னும் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்வர் படைப்பகம்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அதை செய்யலை. முதல்வர் படைப்பகம் மூலயமா நிறைய பசங்க வந்து திருந்தி தப்பான வழியில் போகாமல் இப்போ நல்ல முறையில் ஈவினிங்கில் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான். உங்கள் வேட்பாளர் தமிழன் பிரசன்னா பற்றி சொல்லுங்கள். தமிழன் பிரசன்னாவை பற்றி சொல்லணுங்கன்னா அவர் வந்து 2014 டிபேட்டில் பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி டிவி சீரியல் பார்க்குறது மட்டும்தான் வந்து பொழுதுபோக்குன்னு இந்த மக்கள் மத்தியில் விவாத மேடையும் பார்க்கணும், விவாத மேடையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கில் மாற்றினதுக்கு ஒரு முக்கிய காரணத்தில் தமிழன் பிரசன்னாவும் ஒருவராக இருப்பார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து பொய்யான தகவல் அதெல்லாம் சொல்லாமல் மற்ற தகவல் சொல்லாமல் எல்லா தகவலையும் ஆதாரத்தோடவும் ஆணித்தரமாகவும் பதிவேற்றுவார். இன்னும் சொல்ல போனாங்கன்னா நான்லாம் வந்து அவரை பார்த்து தான் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய அட்வைஸ் பண்ணுவார். நேரில் பார்த்தாலும் நல்ல அண்ணன். அவர் பெருவார வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். இந்த 5 வருஷத்தில் இந்த தொகுதிக்கு தேவையானது எல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணியிருக்காங்க. எல்லாமே சீக்கிரமாக செஞ்சுருக்கிறாங்க. எல்லாமே எலக்ட்ரிசிட்டிலேருந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளத்துலேருந்து மற்ற ரோடு பிரச்சனைகள், பிளாட்ஃபார்ம்ஸ், பிளாட்ஃபார்ம். இப்போ ரோடு பார்க்குறீங்க எப்படி இருக்குங்க? வேப்பேராய் ரோடு. இந்த ரோடு பார்த்துருக்கீங்களா நீங்களே? எப்படி இருக்குங்க? எப்படி இருக்குது பார்த்துங்க. அதாவது நம்ம பார்க்குறோம். அதாவது நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது விஜய் வந்து நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவர் கண்ணில் தான் அவர் குடியிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக நெஞ்சில் குடியிருக்கிறவர் நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அவர் மட்டும்தான். அதை நிச்சயமாக மக்கள் உணர்ந்து அவருக்கு செய்வாங்க. நிச்சயமாக அவர் அடுத்த ஒரு 5 வருஷம் அவருக்கு கொடுத்தோமா இன்னும் பல திட்டங்களை அவர் செயல்படுத்துவார். நாங்கள் எழும்பூர் பகுதியில் வந்து வசித்து வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து எங்களோட வேட்பாளராக வந்து தமிழன் பிரசன்னா சாரை வந்து வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே அவரை பிடிக்கும். அவரோட பேச்சுமே அவரோட எஜுகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப பர்ஃபெக்டான பர்சன். அவரே எங்களுக்கு வேட்பாளராக கொடுத்ததுக்காக எங்களோட தளபதி MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஏரியாவில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டெவலப்மெண்ட்டை விட இன்னும் எங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து இந்த இடத்துல அதிகமாக எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இந்த 2026 வந்து எங்களோட ஆதரவு வந்து முழுமையாக திமுகவிற்கு தான் இருக்கும். அதுவும் எங்கள் தமிழன் பிரசன்னா அவருக்கு மட்டும்தான் எங்களோட முழுமையான ஆதரவு இருக்கும். அதாவது சில பேர் வந்து புரியாமல் லைக் ஒரு மெச்சூர்டே இல்லாமல் நாங்கள் வந்து இவங்களுக்கு போட்டு போடுவோம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் எல்லாமே சொல்கிறாங்க. நான் நியூட்ரலாக சொல்கிறேன். இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. ஆனால் அது புரிஞ்சு வந்து யார் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க என்ன ஃபஸ்ட்டு பேசுகிறாங்கன்றது நம்ம தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போடும் போது நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஈஸியாக வந்து நான் இவனுக்கு ஓட்டு போடுறேன் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னும் போது அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நபருக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அவங்க மேலே எதுவும் குறைகள் குற்றச்சாட்டுகள் இருக்கா? அவங்க மேலே எதுவும் குறைகள் குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க வந்தால் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? அவருக்கு தான் பண்ணுறாங்க. திமுகவுக்கு தான் பண்ணுறாங்க. விஜய்க்கு யாரும் சப்போர்ட் பண்ணல? இல்லைங்க. இப்போ புதுசாக வந்த கட்சி ஒன்று இருக்குல்ல தாவேகா, அது சார்பாக ராஜ்மோகன் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, அவங்க மாற்ற மாட்டாங்களா? இது கொடுக்கல மேடம். நான் போன வாட்டியே கொடுக்க தான் ஒருத்தருக்கு போட்டேன் புதுசாக வந்தவருக்கு. ஆனால் இந்த வாட்டி போடுவானா தோணுது. ஏன்னா டிஎம்கே நல்லா பண்ணுறாங்க. ராஜ்மோகன் அவருக்கு அவ்வளோ சென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் பாலிடிக்ஸை பற்றி. பேசுகிறாங்க, மேடைக்கு பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சென்ஸ் இருக்குன்னு தெரில ஹாரிஸை பற்றி. ஏன்னா இது 70-75 வருஷம் கட்சி, இவங்களுக்கு தெரியும் எப்படி நடத்தின நாட்டை. புதுசாக டைரக்டர் வந்து
புது புது ஆளாக ஒரு டேரக்டர் பண்ணால் விஜய் நடிப்பாரா? நடிக்க மாட்டார். அதுமாரி நாங்கள் எப்படி நம்பி அவர்கிட்ட புதுசாக கட்சி ஆட்சியை கொடுக்க முடியும்? எங்களுக்கு எப்பவுமே டிஎம்கே தான் இந்த வாட்டி ஓட்டு போட முடியும். இப்போ புதுசா வந்திருக்க கட்சியிலையும் திருநங்கையர்களுக்குன்னு ஒரு விங், அதாவது பிரிவே அமைச்சிருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே. அது கரெக்ட் தான். அவருக்கு வெற்றி வேட்பாளர் தமிழன் பிரசன்னா வந்து எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு, பேசியிருக்கிறாரு. அவர் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு தான் டிஎம்கே தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். என்னாலும் நீங்கள் டிஎம்கே தான் சூஸ் பண்ணுங்க. எங்கள் குடும்பமே டிஎம்கே தான். இப்போ ராஜ்மோகன் எதுவும் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அது பற்றி தெரியல. ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்பத்துலேருந்தே நாங்கள் டிஎம்கே தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். யார் வராங்க, யார் போகிறாங்க, யார் என்ன செய்கிறாங்க அது நமக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கலைஞர் ஐயா, உதயண்ணா எங்களுக்கு எப்பவுமே ஆஃபீஸ் தொந்திருக்கோன்னு சொல்லிட்டு உதயண்ணா எங்களுக்கு வந்து சொன்ன வரைக்கும் நாங்கள் திருநங்கை ஆளுனா அனைத்து பேரும் டிஎம்கே தான். நாங்கள் வந்து அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். உங்கள் வேட்பாளர் பற்றி சொல்லுங்கள். தமிழன் பிரசன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் ஒரு படித்த ஒரு மேதாவி தானே, அவர் ஒரு பட்டதாரி தான். அவரை வட்டோம் அவருக்கு மிந்தி இருந்தவங்கள எல்லாம் பட்டதாரிங்க தான் இருந்தாங்க. எம்எல்ஏ தான். ரவிச்சந்திரனும் ஒரு எம்எல்ஏ இருந்தார். பரமநாதனும் எம்எல்ஏ. இவர் வந்து எம்எல்ஏ தான். நல்லா இருக்கணும், ஆட்சிக்கு நல்லா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். சின்ன பிள்ளைலாம் ரொம்ப கெட்டு போதுங்க. இது வரைக்கும் இருந்த திமுக எம்எல்ஏ மேலே எந்த அதிருப்தி இல்லையா? அதிர்ஷ்டம் கிடையாதுமா. நல்லா மாதம் எங்களுக்கு 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு, 5000 ரூபாய் கொடுத்தாரு, எல்லாம் உதவி செஞ்சுக்கிறாரு அவர் எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்திருக்காங்க. இப்போ புதுசாக டிவிகே கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே நீங்கள்? என்ன செஞ்சாங்க? இப்போ தானே வந்திருக்காங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அவர் கட்சி ஆகுனே அவரே காப்பாற்ற முடியல, விட்டுட்டு ஓடுறாரு. அவரை நம்பி நாட்டை எப்படி கொடுக்க முடியும்? அது சரி வராதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கிறதுக்கு படமாக அவரை திரையில் பார்க்க ஓகே, தரையில் அவர் லாய்க்கு இல்லாதவர். இந்த தடவை உங்கள் ஓட்டு யாருக்கு? எங்கள் ஓட்டு வந்து தளபதி தான், மு.க. ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக அவங்க தான் இருந்திருக்காங்க, மறுபடியும் ஏன் அவங்களே? 5 வருஷமாக அவங்க தானே, எப்பவும் அவங்க தான் இருப்பாங்க. மக்களுடைய தீர்ப்புப்பா இது. காரணம் ஏதாவது இருக்குல்ல? ஏதாவது என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் பயனடைகிற மாதிரி? எங்களுக்காக எல்லாமே அவங்க பண்ணியிருக்கிறாங்க, மக்களுக்காகவும் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ நலத்திட்டம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஆஸ்பத்திரிங்க சத்திரங்க எதுவுமே சரியில்லாத போது கூட எல்லாமே மக்களுக்காக ஒவ்வொரு துறையிலும் அவங்க கட்டின்னு வராங்க. எல்லாமே நல்லா செஞ்சுருக்கிறாங்க. பெண்களுக்கான விடியல் திட்டம், காலை உணவு திட்டம், நல்லா படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு லேப்டாப்பு, அவங்களுக்கு மாதமான 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. அப்போல்லாம் பஸ்ஸில் வந்து 15 ரூபாய் கொடுத்து போவோம். இப்போ வந்து மகளிர் விடியல் பயணம், அது டிக்கெட் இல்லாத போகிறோம். எவ்வளோ நல்ல திட்டங்கள் அவர் செஞ்சுருக்கிறாரு. இந்த ஆட்சி வந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். மற்ற தற்கூரிங்கெல்லாம் வந்தாங்கன்னா நாடு வந்து இன்னும் சீர்கெட்டு போயிடும். ஏன்னா முன்னோருங்க முதியோருங்க இந்த கட்சியில் இருந்த திமுகவில் இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் கட்சியை பற்றி. இப்போ வந்த டிவிக்கே வந்து யூத்து பசங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அவங்க வந்து கட்சிக்காக வந்து தான் அவங்க வராங்க தவிர ஃபீல்டு ஒர்க்கு கட்சிக்காக தான் வராங்க. மற்றபடி வந்து எதுக்காக அவங்க வரலை. இதை நினச்சி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க, விஜயை நினச்சி தான். ஏன்னா அந்த சினிமா ஃபீல்டுக்காகத்தான் வருவாங்க தவிர மற்றபடி தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம சிஎம் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இவ்வளோ பேசுகிறாரு டிவிக்கே, ராஜ்மோகன் சிரிக்கிறாரு விஜய் பேசுகிறத. இப்போ எல்லாமே நாங்கள் தாய் மாமன்றாரு, உறுதிமொழி ஏற்கிறாரு, நான் 1 ரூபா கூட வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் சொல்லும்போது அதை ராஜ்மோகனை அவர் பார்த்து அவர் சிரிக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்தால் நாடு நல்லா இருக்காது. ஏன்னா இது பாரம்பரியம், குடும்பமாக வழிபாட்டு வந்த திமுக கட்சி இது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களே வராங்கன்னு பேசுகிறாங்களே, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அரிசை பற்றி, மற்றவங்களுக்கு தெரியாது. தற்கூரிங்களுக்கெல்லாம் வாய் இருக்குதுன்னு எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க பேசுகிறாங்க. இது வந்து பாரம்பரிய கட்சினா திமுக குடும்பம் இருந்தால் அதன்படி நடக்கும்போது எல்லாருக்காகவும் மக்களுக்காகவும் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. இன்னும் இந்த ஆட்சி வந்தால் இன்னும் தளபதி ரெட்டத்தனையான 2 மடங்காக கூட ஆசீர்வதிப்பார், எல்லாமே அவர் செய்வார். மக்களாக நாங்கள் நம்புகிறோம்.
அதெல்லாம் எல்லா தொண்டர்களுக்கும் இருக்கும். நீங்கள் எதனால இப்போ கட்சிக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதனால அவங்கள மறுபடியும் தேர்ந்தெடுக்க? மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தேவைகள், மக்கள் தேவைகளை புரிஞ்சு அறிஞ்சு யாருக்கு எது பண்ணணும்னு அவங்கவுங்க சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க. எல்லா சமூகத்தினருக்கும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் பாகுபாடு பண்ணுறது கிடையாது. இவங்களுக்கு தனி, அவங்களுக்கு தனி, ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒன்றுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ புதுசாக வந்த கட்சியுமே மத சார்பின்மை, சமூக நீதி அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே? அது கண்டிப்பாக முடியாது. பொதுவாக உள்ள மக்களுக்கு தான் நம்ம பண்ணலாம். பொதுவாக எல்லா மக்களும் தேவைங்கிறது மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது. எல்லாரும் ஒன்றுங்கிறதா. இந்த இந்தியா வந்து ஜனநாயக நாடு. எல்லா மதமும் இருக்குது, எல்லா மொழியும் இருக்குது, எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லது. அப்போ தான் காலம் கடக்கும், இல்லைன்னா காலம் கடக்காது. இப்போ உங்களோட வேட்பாளர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மிஸ்டர் பிரசன்னா வந்து இதுக்கு முன்னாடி நல்ல தொழில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை இருக்குது. அவர் தன்னம்பிக்கை உள்ளவர், தொழில் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர், உண்மையானவர், சின்சியரானவர். அதனால் அவர் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்குது. இப்போ வேற வேட்பாளர் வந்திருக்காங்க, அவங்களோட இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? பண்ணா நல்லது தானே, பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் செய்வீங்க, பண்ணத்தான். அப்போ எங்களுக்கும் அந்த ரத்த துடிப்பு இருக்குது இல்லை? 15 வயசு, அந்த 75 வருஷமாக இது உள்ளதாக தான் ஊறின்னு இருக்கிறோம் நாங்களும். வேறு மாற்றமே கிடையாது. எங்களுக்குள்ளே நாங்கள் தெருவில் நாங்கள் சண்டை போட்டுக்கினா கூட அந்த வேட்பாளருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் தவிர வேறு யாருக்கும் எங்கள் கை போகாது, எங்கள் கண்ணு மாறாது. அந்த சூரியன் தான். சூரியனை தலைவர் கையிலே வரைஞ்சாது. அந்த சூரியன், அந்த கொடி அவர் ரத்தத்தினால கண்டெடுத்து சின்ன அது திருவாமூரில் அதெல்லாம் வரணும், அவர் தான் வரணும். தமிழ் பிரச்சனை தான் வரணும். எங்களுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு சால்வெல்லாம் போட்டு போனார். எங்கள் வேட்பாளர் தமிழ் பிரசன்னா வந்து அவர் நல்ல ஒரு வக்கீல். அவர் எம்எல்ஏவை நாங்கள் வர வைப்போம். எழும்பூர் தொகுதியில் அவர் வந்தார்னா எங்களுக்காக என்ன செய்யணுமோ அவர் செய்வார். மக்களுக்காகவும் செய்வார், கட்சிக்காகவும் உழைப்பார். அதனால் இந்த எக்மூர் தொகுதியில் எங்கள் வேட்பாளரை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். எம்எல்ஏ தான் வருவார், நாங்கள் வர வைப்போம். மற்ற தற்கூரிங்கெல்லாம் இந்த ஏரியாவில் காலை வச்சா கூட ஓட்டு டெபாசிட் கம்மியாக இருக்கும். ஏனென்றால் இது எக்மூர் கோட்டை, திமுக கோட்டை. இதை வின் பண்ணுவோம் நாங்கள். அவர் வந்து பேச்சாளர், அவரும் திமுகவில் பல இருக்கிறோங்க. அவங்க குடும்பமே இருந்திருக்கிறாங்க, அவரும் இருந்திருக்கிறாரு. சில வழிமுறைகள் எப்படி இருக்கணும் திமுகலன்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து எம்எல்ஏ எங்களுக்காக பண்ணுவாருன்னு நாங்களே உறுதிமொழி நாங்கள் ஏற்கிறோம். எங்களை ஏற்கும்போது மற்றவங்க பார்த்து சிரிக்க மாட்டாங்க எந்த இதர கட்சியும். அது போல தான் எம்எல்ஏவை நாங்கள் வர வைப்போம். விஜய் வந்து குடும்பத்தில் சேர்ந்துட்டாரா என்னானே பதில் வரல. இன்னும் கேஸ் ஓடினே இருக்குது. டாக்குன்ற விஜய் திரிசாவை இப்படியெல்லாம் ஒரு எவ்வளோ கேவலமான இருக்கும்போது இவங்கெல்லாம் ஆட்சியில் ஆண்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டு குடும்பத்தை பார்க்க சொல்லுப்பா, அப்புறமா ஒரு நாட்டை பார்ப்பாரு. எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. எங்கள் சிஎம் மாரி வராது. இந்த வயசுக்கும் அவருடைய புள்ளியை திருப்பி சிஎம் முதலமைச்சராக உட்கார வைக்கணும்னா பிள்ளைக்கு அவர் சொல்லி குத்தி இவ்வளோ தூரம் வழி நடத்துகிறாருன்னா அப்போ அந்த கட்சி ஃபஸ்ட்டு வருமா? தற்கூரிங்கெல்லாம் வருவாங்களா? மக்களுடைய கணிப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா திமுக தான் வரும். நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம். உங்கள் வேட்பாளர் இந்த 5 வருஷமாக மக்களோட நெருக்கமாக மக்களுக்கானவராக அப்படி தான் இருந்திருக்காரா இது வரைக்கும்? ஆமாம், இப்போ கூட பின்னாடி பாருங்கள், கேமரா திருப்பி பாருங்கள், வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ரோட்லேருந்து வீடு வரைக்கும் எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் நான் பார்க்கல. ஒவ்வொருத்தவங்க மற்ற கட்சிக்காரவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு அதை எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு? டிஎம்கே. எதனால? இதுக்கு முன்னே 5 வருஷமாக அவங்க தான் இருந்திருக்காங்க, மறுபடியும் ஏன் திமுக? நிறைய திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுய உதவி குழு, இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தமிழன் பிரசன்னாக்கு தான் எங்கள் ஓட்டை நான் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி வேற வேட்பாளர் இருந்தாங்க, இப்போ புதுசாக தமிழன் பிரசன்னா வர்றாங்க. அவங்கள விட இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? நல்லா தான் பண்ணுவாங்க. அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் அட்வொகேட்டாகவும் இருந்திருக்காரு. இன்னும் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி வந்து இவரை இந்த வாட்டி நாங்கள் இது பண்ணால் திரும்பியும் அவர் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக பண்ணுவார்.
இப்போ பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அதிமுக வந்தால் மறுபடியும் சட்ட ஒழுங்கெல்லாம் சரியாயிருமா சார்? பாஜக தலைமையில் இல்லையா, ஏடிஎம்கே தலைமையில் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. 27 சீட் எங்கே இருக்குது, 170 சீட் எங்கே இருக்குது? டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு. இவ்வளோ தான் வித்தியாசம். நம்ம அதை சொல்லவே தேவையில்லை, அது அவங்களே புரிஞ்சுக்கலாம். அவங்க 170 சீட்டு, நாங்கள் 27 சீட்னா அது அவங்க தலைமை. இதுக்கு நீங்களே புரிஞ்சுக்கலாம். நீங்களே எல்லாருக்கும் தெரியும் யார் அதிகமாக வராங்களோ அவங்க தானே மேலே இருப்பாங்க. இல்லை, அவங்க வந்தால் இப்போ இருக்கிறத தாண்டி என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற மாதிரினா மெயினாக சட்டம் ஒழுங்கு தான் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். போலீஸ் பவர் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. போலீஸ் பவர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவோம். அப்போ கொஞ்சம் அது ஸ்மூத் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி பண்ணிவிடுவாங்க.